நிலச்சரிவில் வீடுகளை இழந்த மக்களுக்கு 100 வீடு கட்டுவதற்கான இடத்தை தானமாக வழங்குவதாக நில உரிமையாளர் ஒருவர் அறிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் அந்த வள்ளல் யார், அந்த இடம் எங்குள்ளது என நமது செய்தியாளர் சுதீஷ் தரும் விளக்க தகவல்களை பார்க்கலாம். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு அனைத்தையும் இழந்து முகாம்களில் உள்ள நூற்றுக்கணக்கானோர் மறுவாழ்வு, அதாவது மறு குடியமர்வு என்பது கேரள அரசு உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையாக இருக்கிறது. அனைத்தையும் இழந்து நிற்கும் அவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்களுக்கான வீடு, அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மறு குடியமர்வு நடவடிக்கை என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு தன்னார்வலர்களுடைய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களுடைய ஒரு கோரிக்கையாக தற்போது வலுத்து வருகிறது. இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் உலகம் முழுவதிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. தன்னார்வலர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பட நடிகர்கள், மக்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பிலிருந்தும் நிதியுதவி என்பது தொடர்ந்து கேரள அரசுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுவதுமாக செலவிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இருந்து வருகிறது. இதற்கிடையே கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பாபி செம்மனூர் நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியிலிருந்து சுமார் ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவரது சொந்த நிலத்தில் 100 குடும்பங்களுக்கு வீடு கட்டுவதற்கான இடத்தை இலவசமாக தருவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய இந்த பரந்த மனதை எல்லோரும் பாராட்டி வருகிறார்கள். நான் தற்போது இருக்கக்கூடிய இந்த 1000 ஏக்கர் போச்சே என்ற பகுதியில் தான் அவருக்கு சொந்தமான ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறு குடியமர்வு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடத்தில் முழுவதுமாக வீடுகள் மற்றும் அவருடைய விவசாய நிலங்கள் இருந்த இடம் காணாமல் இருக்கிறது. அவற்றில் அந்த இடத்தில் மீண்டும் மறு குடியமர்வு செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த சூரல்மலை பகுதிக்கு உட்பட்ட அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியமர்வுக்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கைக்கு இடையில்தான் தற்போது பாபி செம்மனூர் போன்ற தொழிலதிபர்கள் குடியமர்வுக்கான இடத்தை வழங்கியிருப்பது ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக 1000 ஏக்கர் போச்சே பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தேவனுடன் சுதீஷ்.